வணக்கம்ங்க. என்னோட பேர் வந்து பாக்கியம். இது என்னோட கணவர் சுப்பிரமணியங்க. எங்களோட மகள் இறந்து 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. எங்களுக்குன்னு ஆதரவுக்கு யாருமே இல்ல. இந்த யூடியூப் சேனல பார்த்து சொந்தமா ஒரு தொழில் பண்ணி, முதலீடு இல்லாத ஒரு தொழில் பண்ணி, இதன் மூலம் எங்க குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு நாங்க வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க. நீங்க இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து இயற்கை உரம் தயாரிக்கிற ஒரு ஒரு தொழில் வந்து செய்யலான்ட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இயற்கை உரம் செய்யறத பத்தி உங்களோட வீடியோவெல்லாம் நெறைய பார்த்தேன். அதன்படி வந்து நான் வந்து இப்போ செய்ய போறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வந்து கோகோ பீட் போடுறேங்க. அது கீழே வந்து இந்த பாட்டமில் வந்து அடியில் ஓட்டை போட்டிருக்கிறோம். எல்லாம் சுற்றி வர ஓட்டை போட்டிருக்கிறோம். இப்போ வந்து கோகோ பீட் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கோகோ பீட் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து காய்கறிகள் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க. இங்கே வேறு முட்டையோடு முருங்கைக்கீரை இந்த எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அடுத்தது வந்து மாதுளம்பழத்தோல் முட்டையோடு இதெல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதுளம்பழத்தோல் முட்டையோடு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து நான் வந்து கடையிலேருந்து கொஞ்சம் வெங்காய சருகுகள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கிறேங்க. வெங்காய சருகு, பூண்டு சருகு இதையெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் இது கூட வந்து கொக்கோ பீட்டு வந்து கலந்துக்கலாம். அந்த கொக்கோ பீட்டுங்கிறது வந்து தென்னை நார் கழிவு. இதை வந்து ஒரு கோழி பண்ணையிலேருந்து நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சேன். இது கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது கொஞ்சம் தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் வந்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் கழிவுகளை வந்து வெங்காயத்தாள், பூண்டுத்தாள் இந்த மாதிரிக்கு வந்து கழிவுகளை போட்டு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மறுபடியும் மீண்டும் வந்து இது வந்து பசுஞ்சாணத்தில் வந்து கரும்பு சர்க்கரை கலந்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து நான் ஏற்கனவே வந்து மக்க வச்ச இயற்கை உரம் தானுங்க. இது கொஞ்சம் வச்சு இதில் உள்ள வந்து நுண்ணுயிர்கள் வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து மக்க வைக்கு. அப்புறம் வந்து இது வந்து டீ தூள் அடுத்தது வந்து சேர்க்க போகிறேங்க. டீ தூள் வந்து கொஞ்சம் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இது வந்து டீ தூளுங்க. டீ தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து எங்கள் வீட்டில் தான் நாங்கள் வந்து பனங்கிழங்கு போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா. பனங்கிழங்கு வந்து கட் பண்ணால் இந்த கழிவுகள் இதெல்லாம் பனங்கிழங்கு கழிவுகள் இதெல்லாம் வந்து நான் வந்து சேமித்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இது வந்து கம்போஸ்ட் ஆயிரு மக்கி போயிரு. பனங்கிழங்கு போட்டங்களா. அடுத்தது கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் ஸ்டெப்பாக தயிர் மக்க வச்சுட்டு அடுத்தது வந்து காய்கறி கழிவுகள் வந்து காலிஃப்ளவரு இதெல்லாம் மக்க வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கோகோ பீட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கோகோ பீட்டு போட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த சாணத்தில் பசுஞ்சாணத்தில் வந்து சர்க்கரை கலந்து வச்சுருக்கிறோம். கரும்பு சர்க்கரை இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள் வைக்கோல் புல்லட் வந்து வச்சுருக்கிறேன். வைக்கோல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து காய்கறி கழிவுகள் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு கடையிலேருந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கிற காய்கறி கழிவுகள் பார்த்தீங்களா. கடையிலேருந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா. இது வந்து காலிஃப்ளவர் இலை, தக்காளி இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த காய்கறி கழிவில் வந்து மக்கி போன காளான் வந்து கிடச்சிருக்குதுங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தயிரை ஊற்றி தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கோகோ பீட்டு மறுபடியும் வந்து இது பண்ணிக்கலாம். கோகோ பீட்டு ரெடி பண்ணி போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த கழிவுகளை வந்து போடுறக்க ஆரம்பிக்கலாம். பார்த்திங்களா. வெங்காய சருகு, பூண்டு தோல் இதையெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் வந்து இந்த தயிர் புளிச்ச தயிர் இந்த பசுஞ்சாணம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் கோகோ பீட்டு போட்டுக்கலாங்க. இந்த கோகோ பீட் வந்து நான் ஒரு கோழி பண்ணையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல் பண்ணிவிட்டு இது கூட மறுபடியும் கொஞ்சம் தயிர் தெளித்து
இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 20 நாளில் வந்து மக்கி உரமாக மாறிடு. 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா இந்த இதையை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கிளறி விடணும். ஆனால் வந்து இது கொஞ்சம் அகலம் கம்மியான பாத்திரத்தில் இருக்கிறதுனால கிளற முடியல. நம்ம வந்து இது கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் வந்து இது வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து இது இருக்கட்டு. நம்ம வந்து ஒரு 22 நாள் கழித்து 20 நாள் கழித்து 15 நாள் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற சாணத்தை வந்து இதில் வந்து இது பண்ணிவிட்டு இது வந்து கம்போஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாங்க. இது மக்கருக்கு இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்று பூதாமல் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கட்டி வச்சிடலாங்க. ஒரு 20 நாள் கழித்து 2 வாரம் கழித்து இதை வந்து மறுபடியும் 2-3 நாளைக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கிட்டே இருந்து இதை வந்து இயற்கை உரமாக மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து எங்கள் வருமானத்துக்கு வந்து ஒரு வழி வந்து கொடுக்கு. இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடி வச்சுருக்காருங்க. இது வந்து மழை தண்ணி வந்து உள்ளே இறங்காத அளவுக்கு வந்து இந்த மூடி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். தென்னை மரத்துலேருந்து தண்ணி விழுந்தாலுமே இதுக்குள்ளே வந்து வராது. இந்த கீழே வந்து அந்த ஸ்மெல்லைசரோட அந்த தண்ணி வந்து கீழே இருக்கனால தென்னை மரத்துக்கு போயிடும். அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து 3 நாள் கழித்து மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இதுதாங்க. இது வந்து என்னோடய கணவர் வந்து இவங்க வந்து வேலைக்கு போக முடியல. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி, அதான் இந்த இயற்கை உரம் தயாரித்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். இதோட வந்து வீடியோ முடிஞ்சுக்குது. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.